ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் சொன்ன மாதிரி ஓய்வினால வந்து நம்ம இஷ்டப்படி நடக்காமல் நம்மளோட வழியில் நடக்காமல் வந்து நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஏன்னா பரிசுத்தரான ஓய்வினால் வந்து அந்த ஓய்வினால வந்து நம்மளோட வழியில் நடக்காம நம்ம இஷ்டப்படி வழியில் நடக்காம கர்த்தருக்காக மகிமைப்படுத்தணும். ஒருவேளை வந்து நம்ம ஏதோ பாவம் பண்ணிக்கலாம், தேவையில்லாத கடவுளுக்கான அருவருப்பான காரியத்தை பண்ணிக்கலாம், கஷ்டத்தில் பாடுகளை எந்த நிலையிலும் நம்ம கேட்கலாம். ஆனால் இப்போ கர்த்தரை ஒரு 10 நிமிஷம் வந்து ஆராதிக்க போகிறோம். சுற்றி எங்கேயும் பார்க்காம கண்ணை மூடி கர்த்தரை முழு மனதோடு ஆராதிக்க கர்த்தர் ஒவ்வொருத்தரும் பெரிய காரியங்களை செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஆண்டவர் ஆராதிப்போம். ஆராதிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி எங்கேயும் பார்க்காம முழு மனதோடு நீங்கள் செஞ்ச பாவங்களை அறிக்கையிட்டு தேவையில்லாத கஷ்டத்தில் பாடல்கள் இருக்கிறவங்களே கர்த்தர் பெரிய விதமாக ஆசீர்வதிப்பார். முழு மனதோடு ஆராதிங்க. எல்லாருக்கும் தெரிந்த பாடலாம். உம்மை நம்பி வந்தேன்
இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நீங்க செய்ய வல்லவராயிருக்கிறீங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம் என்று சொல்லுங்க தகப்பனே. நாம் இருக்கிற ஒவ்வொருத்தரும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தகப்பனே. சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே Hallelujah.
கைகள் உடம்புல எந்த விளைவு ஏற்படாதபடி தகப்பனே ஏசப்பா இவ்வளவு அழகா முடிப்பார்கள் ஆராதிக்க ஏசப்பா நீங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் பலம் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே ஏசப்பா பிரசனம் யாவது தேவை தகப்பனே ஏசப்பா மக்களுக்கு தேவையான சாபங்கள் எடுக்கிற கஷ்டங்கள் பாடல் எங்களுக்கு எங்களுக்கு வேற செவிக்கிறேன் கத்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசிரியர் தொடர்ந்து பாடலை பாடுவோம் நல்லா கைகளை தட்டி உற்சாகமாக பாடுவோம் கத்தர் நித்தமும் நடத்துவார் கத்தர் உன்னை நித்தம் நடத்தி கத்தர் உன்னை நித்தம் நடத்தி தேவன் நீர் பாதையில இருக்கிற தகப்பனே பாதத்தில் இருக்கிற தகப்பனே ஏசப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே கடந்த 2 வாரம் 3 வாரங்களுக்கு முன்பு தகப்பனே இந்த ஊரு தகப்பனே ஏதோ நிலையில தகப்பனே சண்டையில சச்சரவு பிசாசின் மத்தியில எப்படியோ தகப்பனே ஏசப்பா இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் ஏசப்பா உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஒவ்வொருத்தையும் நடத்தி கொள்கிறேன் செபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஆராதிக்கிறோம் உங்களுடைய அழகான சுத்து திருப்பதியப்பா ஏசப்பா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் செபிக்கிறேன் தகப்பனே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் கத்தனை ஆசிரியக்க போறதா செபிக்கிறேன் தகப்பனே ஏசப்பா நாங்கள் உங்களுடைய ஊழியர்களை தகப்பனே உங்க கருவப்பான காரியத்தில் ஈடுபடாதபடி ஏசப்பா